ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நால்கோன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், அதாவது இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸு கீழே வரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 518 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ டிப்ளமோ ஜிஎன்எம் அண்ட் டிப்ளமோ ஃபார்மசி இவங்க படிச்சிருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டடி படித்தவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ 10th படித்தவங்க பண்ணிக்கலாம், ஐடி படித்தவங்களும் பண்ணிக்கலாம், டிப்ளமோ படித்தவங்க பண்ணிக்கலாம், ஃபார்மசி படித்தவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 21 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டான ஒரு கம்பெனி ஒர்க். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் லைக் ஃபார் எஸ்என்பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் அண்ட் எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய டமன் ஜோடியில் இருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஹையரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நவரத்னான்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிஸ் கீழே வர்றது தான் இதுவுமே. ஸோ இதுக்கான டீட்டெயில்டான கேட்டகரி வைஸ் இருக்க வேக்கன்சியும் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தென் எவ்வளோ போஸ்டிங்க்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி கேட்டகரியாஸ் வைஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெபார்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. அந்த 37 வேக்கன்சியும் செக்டார் வைஸில் இருக்கக்கூடிய என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 37 வேக்கன்சியில் 11 வேக்கன்சி வந்து யூஆரில் இருந்தும், எஸ்சியிலேருந்து 5 வேக்கன்சியும், எஸ்டிலேருந்து 6 வேக்கன்சியும், ஓபிசிலேருந்து 3ம், இடபிள்யூஎஸ்லேருந்து 3ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 37 வேக்கன்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிடபிள்யூ கேண்டிடேட் அதுக்கான இது செலெக்ஷன்லாம் என்னென்ன சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான மினிமம் ஏஜ் வந்து மினிமமான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் இன் கெமிஸ்ட்ரியில். ஓகேங்களா. நீங்கள் மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து இந்த ரோலுக்கு வந்து லெபார்ட்ரி இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட்டாக வந்து 27 வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், எனக்கு 27 வயசு முடிஞ்சிருச்சு, அப்போ என்னால் அப்ளை பண்ண முடியாதா, எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது, என்னால் பண்ண முடியாதுன்னு கேட்டால் பண்ணலாம். இது ஒரு சென்ட்ரல் பேஸ்டு கவர்மெண்ட் ஜாப். அதனால பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் ஆகும். அதை என்னன்னு சொல்லிட்டு நான் எப்படி ஃபியூச்சரில் வந்து சொல்லிட்டே வரேன், கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 226 ரோல் இருக்குது. ஓகேங்களா. போஸ்டிங்ஸ் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 226ல் என்னென்ன கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறதாங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 10th வித் ஐடி வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா 27 வயசு தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலரான ஒரு வேகன்சி தான். 10th ஐடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி பிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 வேகன்சி இருக்குது. என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் மறக்காமல் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் பை நான் படிக்க வரும்ல. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னவோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிடி தான் இருக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இதுக்குமே இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ வர எல்லா எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா சிபிடி தான் வைக்கிறாங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக ரிட்டன் எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிபிடி பேஸ் அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 120 நிமிஷம் கொடுப்பாங்க. 120 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் 100 கொஷின் எழுதி முடிக்கணும். ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ன்றது வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60% வந்து கேட்குறாங்க டெக்னிக்கல் டொமைன் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து. அதுவே ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 40% கொஷின் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கா, 100 கொஷினில் பார்த்தீங்கன்னா 60 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன் சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்து கேட்குற மாதிரியும், 40 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ஜென்ரல் அவேர்னஸை பற்றியும் வந்து இவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான கொஷினாக தான் இருக்க போது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா சிபிடி பேஸ்டு மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ சீரியல் நம்பர்லேருந்து 1லேருந்து 10 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் சிபிடி எக்ஸாமை பொறுத்து மட்டும் தான் இவங்க எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. 11லேருந்து பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ட்ரேட் டெஸ்ட்டுமே இன்க்ளூட் ஆகணும். இங்கே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேலே அப்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 14 வகையான ரோலுக்கு வந்து இவங்க வந்து ஹையரிங் எடுக்கிறாங்க. அதில் 1லேருந்து 10க்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிபிடி முடிச்சினாலே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குது, தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போயிடுவீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 11லேருந்து 14 இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிபிடியும் இருக்குது, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து காமனான எக்ஸாமினேஷன்ஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததாக அந்த 11லேருந்து 14 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டுமே இந்த இடத்துல வந்து இருக்கும்.
ஸோ இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த போர்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு இவங்க எலிஜிபிளான்றதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொஸ்பெக்டிவில் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜரை கொண்டு போவாங்க. ஸோ நான் மேலே சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை தயவு செஞ்சு வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான், இது வந்து நாட் ரீஃபண்டபிள். ஓகேங்களா, அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இவங்க ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கேன், எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக வந்து நிரப்பிட்டு வராங்க.